नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकं करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्य ईश्वरं नमो पंकजनाभाय नमो पंकजमालिने नमो पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रिये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्जनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। नामचिन्तामणि कृष्ण नामचिन्तामणि कृष्ण चैतन्य रस विग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नामनामिने। हरे कृष्ण। पेज नंबर नोट पढ़िए, हेडलाइंस पढ़िए, टाइटल वसंत रसा, वसंती रसा, वसंती रसा। ओके, नेक्स्ट वीक पढ़ता हूँ। அதுதான் கரெக்ட். இப்போ எத்தனாவது பாட்டு? நரத்தம் தாஸ் டாக்கர். சரி, நம்பர்லாம் கொடுக்கலாம். நோட் பண்ணி மார்க் வச்சுருக்கோம், புக் மார்க். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கடந்த சில வாரங்கள்லேருந்து நம்ம த ஹிஸ்ட்ரி ஆஃப் பகவத்கீதா, மகாபாரத் ஸ்டோரி லைன் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டு வாரத்தில் நம்ம பார்த்தது என்னென்னா, எப்படி இந்த குரு வம்சத்தில் திருத்தராஷ்டிரர், பாண்டராஜ், அப்புறம் விதுரர் இவங்களாம் எப்படி தோணினாங்க, அது தோணின காரணம் என்ன, சத்யவதியோட பிளான் பற்றி நம்ம எல்லாம் பேசணும். லாஸ்ட் டைம் சத்யவதியோட பிளான். சத்யவதி பராசர முனி அவரோட மனைவின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ பராசரி முனியால் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்மணி. ஏன்னா பராசர முனி ஒரு தடவை படகில் போயிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணியை பார்த்தாரு. இந்த பெண்மணிக்கிட்ட பேசிட்டு, உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், எதுக்காக அப்படின்னா, ஒரு திவ்யமான புருஷர், சாக்ஷாத் பகவானோட வடிவம், அவரை நீங்கள் உங்கள் கர்ப்பத்தில் அவர் நீங்கள் தோண்டுவார் அப்படின்னு சொல்லி பராசரனை சொன்னதுனால சில வாதங்கள் எல்லாம், சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க சத்யவதி. ஸோ சத்யவதி சொன்ன உடனே, இப்படி நீங்கள் மறைமுகமாக நீங்கள் இந்த மாதிரி உடனே சொன்னால் நான் எப்படி தீர்மானத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஒரு சம்பவம் யாருக்குமே தெரிய போகிறதில்ல, எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை பெற்றெடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உயர்ந்தமான பகவான், சாக்ஷாத் பகவான் வியாசதேவர், அவரை நீங்கள்
அவர் தோண்ட போகிறார் நம்ம இதில் அப்படின்னு சொன்னதுக்காக ஃபார் ஹையர் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ஒரு லோக கல்யாணத்துக்காக, மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகமான உதவி பண்ணுறதுக்காக, வழிகாட்டுறதுக்காக, அப்புறம் அவங்கள எப்படியாவது இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதி என்ற ஒரு வட்டத்திலேருந்து வெளியே எடுத்து அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக அந்த பெண்மணி கூட ஒத்திக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விசித்திர வீரியா, சித்ராங்கதா, இவங்களை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் சத்தியவதி நிறைய பிளான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய திட்டங்கள்லாம் போடுறாங்க. நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய திட்டங்கள்லாம் போட்டு பவிஷ்யத்தை பற்றி நம்ம வந்து யோசனை பண்ணாமையே நம்ம நிறைய பிளான்ஸ் போட்டோம் சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். பவிஷ்யத்தில் நம்ம இப்போ பிளான் பண்ணுறோம், ஆனால் ஃப்யூச்சரை பற்றி நம்ம வந்து திங்க் பண்ணுறதே இல்லை, யோசனை பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி தான் சத்தியவதி கூட அந்த திட்டங்கள் போட்டு எதுக்காக திட்டங்கள் போடுறாங்கன்னா, எப்படியாவது இந்த பிரஸ்தா, இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மன்னாரை வந்து உட்கார வைக்கணும், ஒரு தகுதி உள்ள ஒரு மன்னாரை உட்கார வைக்கணும் சொல்லி நிறைய திட்டங்கள் போடுறாங்க. ஸோ மகாபாரத் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுறது அப்படின்னு என்ன உபதேசம் கொடுக்குதுன்னா, நீங்கள் திட்டங்கள் போடுறது வந்து ரொம்ப நல்லது தான், ஆனால் எப்பேற்பட்ட திட்டங்களை நீங்கள் போடணும், அது உண்மையாக வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வந்து சாதகமாக இருக்குமா, அல்லது அந்த போடுற திட்டங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமான்றது வந்து நம்ம தெரியாமையே வந்து என்ன பண்ணுறோம், திட்டங்களை போடுறோம். அதே மாதிரி தான் சத்தியவதி போட்ட பிளான் எல்லாமே ஒன்றுக்கொன்று அது ஃபெயிலியராக வந்து நின்று போயிடுச்சு. ஸோ சித்ராங்கதா பார்த்தாங்க. சித்ராங்கதா வந்து கந்தர்வ லோகத்துலேருந்து ஒரு இன்னொரு பேரை வச்சார் அரசர் சித்ராங்கதா சொல்லி, அவர்கிட்ட போர் போட்டு அந்த போரில் வந்து அவங்க தோல்வியை தான் பார்த்துட்டு அவர் வந்து உடலை விட்டுட்டார். அதே மாதிரி விசித்திர வீரா வந்து தன்னோட பழக்க வழக்கங்கள்னால அவர் அந்த அரசாங்கத்துக்கு வந்து மன்னாராகிற ஒரு தகுதியை வந்து தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. இப்படி நம்ம பார்த்தோம், சத்தியவதி போட்ட ஒரு திட்டங்களும் பிளான் வந்து சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம போடுற திட்டங்கள் வந்து நம்மளோட நாலேஜோ நம்மளோட ஞானத்தை வச்சு நம்ம என்றைக்குமே வந்து திட்டங்களை போடக்கூடாதுன்றது ஆச்சாரியாஸோட ஒரு எச்சரிக்கை. ஸோ எந்த பிளானாக இருந்தாலும் சரி, அது வந்து பகவானுக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு, இல்லை பகவானோட பக்தர்கள் இருப்பாங்க, தூய்மையான பக்தர்கள், அவங்கக்கிட்ட நம்ம வந்து சில சஜஷன்ஸில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அப்படி தான் அந்த காலத்தில் வந்து மன்னாரே வந்து சோ கால்டு கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரளவுக்கு மட்டும்தான் அவர் அரசராக இருந்தாரே தவிர, எல்லா தீர்மானங்களும் எந்த சம்பவங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தீர்க்க வைக்கிறது வந்து யார் அப்படின்னா மந்திரி தான் வருவாங்க, பிராமணர்கள் தான். ஏன்னா பிராமணர்கள் வந்து வேதங்களை படித்தவங்க, வேதங்களை அறிஞ்சவங்க, பிரம்மத்தை பார்த்தவங்க. அதனால் அந்த பிராமணங்களை கேட்காம விப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். விப்ரா அப்படின்னா பிராமணா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் த்விஜா அப்படின்னா 2 பிறவை எடுத்தவர் அப்படின்னா தீட்சை எடுத்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிராமணர்கள் மந்திரிகளை கேட்காமே நம்ம ஏதாவது தீர்மானத்தை எடுத்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு தோல்வியை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம் எப்படின்னா, சில தூய்மையான பக்தர்களையும் சில தூய்மையான வைஷ்ணவர்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், நம்மளோட வாழ்க்கையில் வர ஒரு பிரச்சனையும் வந்து சில டெசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்க வேண்டியதாக வர சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வந்து உண்மையாக பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு கை கொடுக்கும், நமக்கு நல்ல வழியை கூட காட்டும்.
ஒரு சிறப்பான வழியாக நம்மளுக்கு அது காட்டும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் தவறாமல் மக்கள் வந்து 6 மணிக்கு எல்லா வேலைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணி கோயிலுக்கு போவாங்க. எல்லாருமே ஒருத்தர் தவறாமல் கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து ஒரு உன்னதமான பாகவதாச்சாரியர்கிட்ட உபதேசங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, கோயிலுக்கு போனால் நம்ம வந்து பகவானை தரிசனம் எடுத்துக்கணும். தரிசனம் எடுத்த பிறகு என்ன பண்ணணும், நம்ம மணி கட்டி வச்சுருக்காங்க பிரபு எல்லாம் வைஷ்ணவெல்லாம் சேர்ந்து. அந்த மணியை ஆட்டிட்டு நானும் வந்திருக்கேன் சுவாமி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், மணி அடிச்சுட்டு போயிடுவோம். அப்படிதான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 நிமிஷம் உக்காந்துருவோம் கோயிலில். உக்காந்துட்டு போவோம். ஸோ உக்காந்துட்டு எதுக்கு போட்டோம்னா, அந்த காலத்தில் உக்காந்துட்டு இருந்தாங்க. எதுக்காக உக்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பாகவதம் பகவத்கீதை ராமாயணம் கேட்கறதுக்காக தான் உட்காந்துட்டு போவாங்க. அதாவது கோயில்ன்றது சில பிரபுபாதர் சொல்வார், ஒரு பயிற்சியான ஒரு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயிற்சி மையத்தில் நம்மளுக்கு எல்லா பகவானுக்கு போகிற எல்லா தகுதிகளும் அங்கே இருக்கும். எப்படி ஒரு ஸ்கூல் வந்து காலேஜுக்கு வேண்டிய தகுதியெல்லாம் கற்றுக் கொடுக்குமோ, அதே மாதிரி ஒரு காலேஜ் வந்து நம்மளுக்கு சிறப்பான வேலையை போகிறதுக்கு தேடுறதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குமோ, அதே மாதிரி நம்ம கோயில் வந்து ஒரு கோயில் வந்து வைகுண்டத்திலையோ கோலோக விருந்தானத்திலோ எப்படியெல்லாம் நம்ம வந்து பகவானுக்கு வந்து செயல்படுத்தணும், எப்படியெல்லாம் சேவை செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து உரையாடணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த கோயில், இந்த உன்னதமான ஒரு கோயில். ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திட்டங்களை போட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மணி அடிச்சுட்டு பகவானை பார்த்துட்டு கொஞ்சம் தீர்த்தம் மேலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பகவானை கும்பிட்டுக்கிட்டு 5 நிமிஷம் உட்காந்து போயிடுவாங்க. அது இல்லை, அது லிஸ்ட் வச்சுவாங்க. மல்லிகை கடை மாதிரி லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ரொம்ப சொல்ற மாதிரி பொதுவாக எல்லாருமே இது பண்ணுற வேலை தான். அவங்கன்றது நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி நம்ம சொல்லலை. இது வந்து பௌதிகத்தில் இருக்கிற அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன் கேட்க போகிறதில்லன்னா, எல்லாருக்குமே இந்த கவலைகள் இருக்கும். கவலை இல்லாமல் நபர்களே இல்லை. அதனால் நான் சொன்னால் பிரபு கேட்க மாட்டார். பிரபு ஒன்று சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் சொன்னால் பிரபு கேட்க மாட்டேன். பிரபு சொன்னால் நான் கேட்குறதில்ல. நான் சொன்னால் பிரபு என்ன சொன்னால் நான் கேட்குறதில்ல. ஏன் அப்படின்னா, என்கிட்ட நிறைய கவலைகள் இருக்கும். ஏன் கவலை சொல்கிறதுக்கு அவர் என்னன்னா, என்கிட்டே கவலை நிறைய இருக்குது, அதை அவர் கேட்க மாட்டார். நானும் சொல்கிறேன் கவலைன்னு சொல்லி 2 பேரும் கவலை சொல்ல 2 பேரும் ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. அதனால் ஒருத்தரோட கவலை வந்து கேட்கணும். நம்ம என்ன அவங்களோட கவலைன்னு சொல்லி கேட்கணும். கேட்ட பிறகு அதுக்கு தகுந்தமான குரு சாது சாஸ்திரா முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகோணம். ஸோ குருவை கேட்கணும், இல்லை சாதுவை நம்ம வந்து அணுகணும், இல்லை சாஸ்திரத்தை அணுகணும். இது 3மே இல்லாமல் நம்மளை பாட்டுக்கு நம்ம வந்து தீர்மானத்தை எடுத்துகிட்டு திட்டம் போட்டால் எல்லாமே தோல்வியை நம்ம பார்க்க வேண்டியதாக ஒரு நிலைமை வந்துடும். அப்படி தான் சத்தியவதிக்கு அப்படி ஆனது. இவங்கள வச்சு எப்படியாவது ஒரு அரசரை ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்னு சொல்லி சித்ராங்கதாவும் அவங்க 2 குழந்தைகள், சித்ராங்கதா விசித்திர வீரா 2 பேரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீஷ்மர் என்ன பண்ணார், வியாச மகர்ஷியை கூட்டு வந்தார். சத்தியவதியே சொல்லி பீஷ்மரை வியாச மகர்ஷியை கொண்டு அழைச்சின்னு வர சொன்னார். வியாச மகர்ஷியை வச்சு அம்பிகா அம்பாலிகா இந்த கதையில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இவங்க 3 பேரும் பார்த்துட்டு அந்த அம்பாவோட சண்டை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு அந்த கதை அம்பா எப்படியெல்லாம் பீஷ்மர்கிட்ட சண்டை போட்டாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இங்கே நம்ம அம்பாவை பற்றி நமக்கு பேசும்போது ஒரு உண்மையான ஒரு டாபிக் அங்கே இருக்குது, முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த ஸ்டோரி லைன் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதில் அதுக்கு பதில் கொடுத்துருங்க. அம்பா வந்து பீஷ்மர் என்ன பண்ணார், அம்பாவோட தந்தையான அரண்மனையில் வந்து என்னது சுயம்பரம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த சுயம்பரத்தில் பீஷ்மர் வந்து நியமங்களுக்கு கட்டுப்படாமல் அவங்கள 3 பேரையும் அழைச்சின்னு வந்துடுறாங்க. அப்படி அழைச்சின்னு வரும்போது அந்த காலத்தில் ஒரு பெண்மணியை யாராவது தொட்டால் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அதான் அங்கே ரூல்ஸ், அந்த சட்டம். அப்படி கானூன் அப்படி தான் இருந்தாங்க.
அப்போது அம்பா வந்து எனக்கு கேட்டாம இல்லை, சரியா போச்சு, நான் அடிக்கடி கிட்ட வந்துடுறேன், அதனால தான். ஸோ கேட்காமே என்னை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நான் ஆல்ரெடி ஒருத்தரை வந்து காதலிச்சுட்டு இருக்கேன், சால்வா அப்படின்ற ஒருத்தர். என்னை கேட்காம நீங்கள் கொண்டு வந்தீங்க, நான் மறுபடியும் அங்கே போகணும். அப்படியா, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் என்ன செய்கிறாரு, உன்னை மறுபடியும் சால்வர்கிட்ட நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது சால்வா கிட்ட போகிறாரு அம்பா. நல்லா கதையை கேட்டிக்கோங்க. சால்வா கேட்குறாங்க. சால்வா சொல்கிறாங்க, ஆல்ரெடி அந்த நபர் வந்து உன்னை டச் பண்ணிட்டாரு, உன்னை தாக்கிட்டாரு, அதனால் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படின்றாங்க. இது என்னோட மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, என்னோட தப்பு ஒன்றும் இல்லை, அவர் தான் என்னை தூக்கிட்டு போனார், அப்போ நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போது சால்வாவோட கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சாங்க. அவர் விளங்கிட்டார். அப்போ பீஷ்மர்கிட்ட போய் சொல்கிறார், அம்பா என்ன நீங்கள் ஸ்பர்ஷ பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் சொல்கிறார், நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால். அப்போ உங்கள் அந்த சேலஞ்சு, நீங்கள் எடுத்துருக்கிற அந்த சபதத்தை வந்து வெளியே வந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் பண்ணிடுங்க அதை அன்றாங்க. அப்போது பீஷ்மர் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களோட மரணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? பீஷ்மருக்கு சொல்கிறாரு. அப்புறம் பீஷ்மர் சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் எந்த காரணத்தை கொண்டு அவர் தயாராக இல்லை, அவரோட சபதத்தை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தயாராக இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு, அம்பா வந்து ஒரு சிக்கண்டியா பிறவி எடுத்து பீஷ்மரை இது பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு பீஷ்மரை வந்து வதம் பண்ணுறதுக்காக முதல் பிறவி அம்பாவோட பிறவி போயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த பிறவி என்ன பண்ணுறாரு, திரௌபத மகாராஜோட அரண்மனையில் வந்து அவர் பிறப்பெடுப்பார். பிறப்பெடுத்து அங்கே என்ன பண்ணுவார், பெண்மணியாக இருந்து அப்புறம் ஆணா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க, ஜெண்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்லேருந்து ஆண் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி பண்ணலாம் தேவையில்லை, ஜஸ்ட் மந்திர ரூபமாக வந்து அவங்க வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணாங்க, ரெண்டாவது பிறவி எடுத்தாங்க. ரெண்டாவது பிறவியில் கஷ்டப்பட்டு பீஷ்மரை வந்து வதம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. இங்கே அம்பா பண்ண தப்பு என்ன, எதுக்காக அப்படி பண்ணார், அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்ன, சாப்டர் என்ன, நம்மளுக்கு என்ன சாப்டர் என்ன, நம்ம என்ன கற்றுக்கணும் அவங்களால, அம்பாலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அம்பா பண்ண தப்பு என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பீஷ்மர் பண்ண தப்பு. ஆனால் அம்பா பண்ண தப்பு என்ன, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அம்பா என்ன தப்பு பண்ணார், ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி நிறைய நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ணுறோம். அது ஓகே, அது கரெக்ட், ஓகே. வேற என்ன பண்ணாரு, வேற என்ன, அதனால அந்த பிடிவாதம் பண்ணதுனால என்ன ஆச்சு அவருக்கு, அதோட பலன் என்ன ஆச்சு அவருக்கு, தோல்வியா போயிடுச்சு. அந்த தோல்வினால என்ன லாஸ் அவருக்கு, என்ன நஷ்டம் அவருக்கு, அதான் முக்கியம். அந்த ஒரு பிடிவாதனால பீஷ்மரை வதம் பண்ணுன்ற ஒரே ஒரு பிடிவாதத்தினால என்ன ஆச்சுன்னா, தன்னோட முதல் பிறவியான அந்த அம்பான்ற பிறவியில் வந்து அவருக்கு நஷ்டமாயிடுச்சு, ஒரு வாழ்க்கையே போயிடுச்சு. அது இல்லாமல் ரெண்டாவது வாழ்க்கையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு. அப்போ 2 வாழ்க்கை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் சில பிறவிகளை மட்டும் தான் எடுத்திருக்காங்க, நம்ம நிறைய பிறவி எடுத்திருக்கோம், பல பிறவிகள் எடுத்து இன்னும் நம்ம போகாமே இருக்கிறோம். கோடிக்கணக்கான பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம். 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க. அத்தனை இதுவும் நம்ம வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைக்கிள், அந்த வட்டத்தில் நம்ம வந்துட்டே இருக்கிறோம். அந்த வட்டத்தில் வந்து மறுபடியும் போயிட்டே இருக்கிறோம். புனரத்தி ஜனனம் புனரத்தி மரணம் சொல்லி சங்கராச்சாரியர் சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஒரு ரிவேஞ்ச் மூடு, பகைன்னு தெரியல, பகை எடுத்துக்கிறது, அவங்க மேலே பகை பண்ணுறது, எப்படியாவது இவனை வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, இந்த வாழ்க்கையில் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையே வந்து நம்ம இது பண்ணிவிடுவோம், வீணாக்கிடுவோம், வாழ்க்கையே வீணாக்கிடுவோம். நீங்களாம் பார்க்கலாம், நிறைய பேர் இந்த கோர்ட்லாம் நீங்கள் போய் இந்த கோர்ட்டில் போய் ஒரு அடிக்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. நிலத்தில் ஒரு அடிக்கெல்லாம் சண்டை போட்டு அவங்க பையன் பேரன் பேத்தி எல்லாருமே சண்டை போட்டு இன்னும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. கடைசியில் யார் சண்டை கோர்ட்டில் போட்டாங்களோ அவங்களே இல்லை, ஆனால் சண்டை மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க. காஷியில் ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜில் இந்த நம்ம ஒரு பழமுறை நம்ம பழக்கம் எப்படின்னா, நம்ம பாரத வருஷத்தில் ஒரு
சில காலம் வந்து ஒரு வயசு வரைக்கும் நம்ம வந்து அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருப்போம். ஒரு 50 வயசு வேதங்கள் சொல்லுது, 50 வயசு மேலே நீங்கள் எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. ஆனால் சில டைமில் அது ப்ராக்டிக்கல் கிடையாது. நம்ம அதை வந்து நம்மளாக வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும். சில மேக்கப்லாம் இருக்குது, அதை மேக்கப்பில் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெளியே வர முடியும். அப்போது அந்த 50-55 வயசு அப்படியானா நம்ம நாட்டில் வந்து 60 வருஷத்துக்கு வந்து வெளியே வந்துடுவாங்க. வீட்டில் சொல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா 60 வயசானா வீட்டில் யாருமே நம்மளை கண்டுக்கிறது இல்லை, நம்மளுக்கு மதிப்பும் கொடுக்கறது இல்லை. அது வந்து ஒரு இப்போ என்னாச்சுன்னா ஒரு பெரிய அது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு, லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. வயசானா அவருக்கு என்ன வயசாக உட்காந்துருப்பார், அவருக்கு என்ன சும்மா உட்காந்துருப்பார், அவருக்கு ஏதோ ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சில பேர், இன்னும் சில பேர் அவங்களை எப்படி வெளியே துரத்தணுன்ற இருந்தாலும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. என்னது முதியோர் இல்லம் அந்த இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு ப்ராக்டிஸ் இப்போல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவங்களே போயிடுவாங்க, அவங்களே வந்து அங்கே செட்டில் ஆகிடுவாங்க. அதனால தான் ஒரு அட்வொகேட் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு எல்லாமே எதுவுமே எழுதி கொடுக்காதீங்க, எழுதி கொடுத்துட்டா நீங்கள் வந்து ரோட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் அட்வொகேட் அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு உங்களுக்கு பிறகு என்ன பண்ணுறதோ அது பார்க்கலாம். இது எல்லா வீட்லேயும் நடக்கிறதில்ல, சில வீட்டில் நடக்கும், சில வீட்டில் நடக்காது. ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான், முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ அந்த காஷிக்கு நிறைய பேர் காஷிக்கு போகிற பழக்கம் நம்ம இதில் எல்லாருமே காஷிக்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜில் 40 நாள் இல்லாது 45 நாள் அது வரைக்கும் தான் அந்த லாட்ஜில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், இந்த 40 நாளுக்குள்ள இல்லை 30 நாளுக்குள்ளே நான் வந்து இந்த உடலை விட்டுறேன்னு சொல்லி தெரிஞ்சிடுவாங்க. அப்போது ஒரு நபர் அங்கே போனார். அங்கே போய் 30 நாளுக்கும் 35 நாளுக்கும் பேசியிருக்காரு, நான் இந்த 20 நாள் இருக்க போகிறேன்னு சொல்லி லாட்ஜில் வந்து பேரெல்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிடுங்க, அமௌண்ட் வாங்கிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் மேனேஜருக்கு வந்து ஒரு 40 வருஷம் சர்வீஸ் அந்த லாட்ஜில், காஷியில் இன்னும் அந்த லாட்ஜ் இருக்குது அங்கே. அப்போ அவர் சொல்கிறார், அந்த மேனேஜர் அவரோட ரியலைசேஷன் சொல்கிறாரு, ஒரு நபர் வந்து 30 நாள் அங்கே இருந்தார் அந்த லாட்ஜில். கடைசியில் உடல் விடுற டைமில் மொபைல் எடுத்து அவங்க அண்ணா கிட்ட பேசுகிறாராம், அண்ணா என்னை மன்னிச்சிடுண்ணா, உங்ககிட்ட பேசி வந்து நான் சரியாக 28 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 28 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம சண்டை போட்டது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட நீங்களும் பேசலை, நானும் பேசலை. என்ன ரொம்ப வேதனையாக இருக்கேன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நான் உடல் வர போகிறேன், அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து பேசியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொல்கிறார், அண்ணா தம்பிக்கு, தம்பி நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அன்றைக்கே நான் பேசியிருந்தேன், நான் பெரியவன் வீட்டுக்கு, நான் அன்றைக்கே உங்ககிட்ட பேசியிருந்தா நம்ம நல்லது கெட்டதை நம்ம பார்த்துருக்கலாம். நல்லது கெட்டது வந்து நம்மளே 3வது ஆள் வந்துருந்தால் நம்ம 2 பேர் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். எத்தனோ ஒரு சம்பவத்தில் வந்து நம்ம 2 பேர் கூட இருந்தால் இன்னும் நிறைய வந்து சாதனை பண்ணியிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாரு. மேனேஜர் பக்கத்திலே இருக்கார். மேனேஜர் அப்புறமா சொல்கிறாரு, பாருங்கள், மனிதரோட ஒரு அந்த பகைன்றது எப்படி நம்மளை வந்து ஒரு எந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னா, சொந்த அண்ணன் தம்பிங்களே ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்களே 28 வருஷமாக பேசலையா, 28 வருஷமாக பேசாமல் கடைசியில் பேசுறது சண்டை போட்டு முன்னாடியே பேசியிருக்கலாம் இல்லையா? ஒரே வார்த்தை சாரி என்ன முடிஞ்சது, அவ்வளோதான். நான் எதுக்கு அந்த 2 எழுத்து சொல்லணும், நான் சாரி என்ற எழுத்து 2 எதுக்கு நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் அவர் இன்னொருத்தர், நான் எதுக்கு அவருக்கு சாரி சொல்லணும், நான் பெரியவன், சரி நான் சின்னவன், அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு அவரு. இப்படி அந்த கோர்ட்டுக்கு போயிடுச்சு அந்த கேஸ். எந்து உந்துன்னு சொல்லி வாதமாடி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதே கேஸ் தான் மகாபாரத் கேஸ் தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா உலகத்தையும் நம்ம பௌத்திக உலகத்தில் அதே மாதிரி கேஸ் தான். கரெக்ட். இல்லை, மகாபாரத்தில் இல்லாத பொருளே இல்லை. அதான் வியாச மகர்ஷி சொல்கிறாரு பாகவதத்தில், முக்கியமாக பாகவத் புராணத்தில் இந்த பொருள் இல்லைன்றது வந்து பௌத்திக உலகத்தில் நம்ம பார்க்கலாம், தவிர மகாபாரதத்துலையும் பாகவதத்தில் நம்ம சொல்ல முடியாது. பகவத்கீதை பாகவதம் நம்ம இந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. லவ் ஸ்டோரி பாகவதமில் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பகைச்சிக்கிறது பாகவதமில் இருக்குது. அதே மாதிரி புறநின்பத்தை பற்றி பாகவதத்தில் இருக்குது. அதே மாதிரி விமானத்தை பற்றி பாகவதத்தில் இருக்குது. ஆயுர்வேதத்தை பற்றி பாகவதத்தில் இருக்குது.
இல்லாத விஷயமே இல்லை, பொருளே இல்லை பாகவத் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம பாகவத் புராணம். அதனால தான் 18 புராணத்துல சிறந்தமான ஒரு புராணம் வந்து பாகவத் புராணம். அந்த 18 புராணத்துல வந்து 3 பாகமா வந்து பிரிச்சிருக்காங்க. 6 வந்து சத்துவகுணத்தில் எழுதியிருக்காங்க, இன்னொரு 6 வந்து ரஜோகுணத்தில், இன்னொரு 6 வந்து தமோ குணத்தில். அந்த சத்துவகுணத்தில் இருக்கிற இந்த பாகவத புராணம் தான் உயர்ந்தமான சிறப்பான ஒரு சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, 28 வருஷம் நீ சண்டை போட்டிருக்கியே, அவங்ககிட்ட பேசாமல் இருக்கியே, இந்த ஒரு பேச்சு நீ அன்னைக்கே பண்ணியிருந்தா உங்கள் அண்ணா கிட்ட நீ எவ்வளோ அந்யோன்யமாக நீ வந்து பழகிருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லி அப்போ ஒரு தலை மண்டையை அடிச்சுக்கிறாரு, செவத்துக்கு போய் அடிச்சுக்கிறாரு மண்டையை. இவ்வளோ பெரிய நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம 2 பேர் சண்டை போட்டதுனால என்னோட அட்வொகேட் இன்னைக்கு வந்து பெரிய பிக் ஷாட் என்னோட சிட்டியில், அவரோட அட்வொகேட் வந்து பெரிய ரியல் எஸ்டேட் பிக் ஷாட். அவர் இப்போ லாபம் யாருக்கு? அட்வொகேட்டுக்கு லாபம், கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஸோ நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு பகச்சிக்கிறதுனால, அதான் எங்கள் டீச் பண்ணுது பகவத்கீதை, பாகவதம் வந்து டீச் பண்ணுது நம்மளுக்கு வந்து, ராமாயணத்துலேயும் பாகவதம் டீச் பண்ணுது. சின்ன பகையினால் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சம்பவமே வந்துடுது. அதனால நம்மளோட அந்த ஜெனரேஷன், நம்மளோட சந்ததிகள் கூட அதே மாதிரி தான் பகை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பகை அப்படியே கொண்டு போகிறாங்க, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சம்பத்து சொத்து மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதை. அதனால எங்கள் மகாராஜ் ஒருத்தர் சொல்கிறாரு, வைஷ்ணவர் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணால் 84 தடவை அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, க்ஷமாப்பண கேளுங்க அப்படின்றாங்க. க்ஷமாப்பண கேளுங்க. அப்போ தான் அவன் தான் உண்மையான வைஷ்ணவர். ஒரு உண்மையான வைஷ்ணவர் வந்து யாராவது நம்மளை வந்து திட்டுறதாகட்டும், அபராதம் பண்ணுறதாகட்டும், அப்படி பண்ணால் அவங்கள வந்து உடனே வந்து நீங்கள் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேளுங்க, உடனே அவரை மன்னிச்சிடுங்க. அவர் தான் உயர்ந்த மனிதன், அவர் தான் உயர்ந்த வைஷ்ணவர். அவர் தான் எல்லா குணமும் அவருக்கு இருக்கும், எல்லா ஆன்மீக குணங்களும் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம். அதான் இங்கே அம்பா வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு ஏதோ நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஏதோ ஒன்று பீஷ்மர் பண்ணியிருப்பார் அவர் அம்பாவுக்கு. ஆனால் அந்த அம்பா கேட்கல, நீயா நானா, உன் மரணத்துக்கு நான் தான் காரணமாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டார். அவங்க குருக்கிட்டே பரசுராமர்கிட்டே போயிட்டார். அவங்ககிட்ட போகவும் முடியல. நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். சாஸ்திரம் சொல்கிறாங்க, ஒரு சாதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும், ஒரு சாதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாவிக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு பாவிக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்கணும். சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. இது நல்லா யோசனை பண்ணால் நம்மளுக்கு தெரியும். பெரிய பெரிய சாதுக்கள் எல்லாம் இப்படி தான் வரலாறே பாவம் பண்ணோம்னா வரலாறு சேஞ்ச் ஆகிட்டு. எக்ஸாம்பிள் வந்து ரத்னாகர், தெரியுமா ரத்னாகர் உங்களுக்கு? ரத்னாகர் ராமாயணம் எழுதினவர் வால்மீகி, ஒரு பெரிய வேடன் அவர். அவரை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நாமத்தை ராமா அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை சொன்ன உடனே அவரோட வரலாறே சேஞ்ச் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற. யார்? குரு நாரதமுனி, ஆன்மீக குரு. அதனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த பகச்சிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய தப்பு நம்ம பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தப்பு பெரிய தப்பு தான். யாரையும் அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மன்னிக்கிற ஒரு தன்மையை வந்து நம்ம அடையணும். அப்போ தான் ரொம்ப என்ன சொல்கிறது, உண்மையான வைஷ்ணவர் பண்ணுற அந்த வேலை. ஸோ இதே மாதிரி வியாச மகர்ஷி, இங்கே வாமா கௌரங்க, இங்கே வா, இங்கே வா 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 வா, அழக்கூடாதுமா, ஏன் அல்ற, வா இங்கே வா வா. ஸோ வியாச மகர்ஷியை பார்க்கும்போது அம்பிகா அம்பாலிகா இந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரை வந்து கண்ணு மூடிட்டாங்க, என்னன்னா இப்படி இருக்கார் வியாச மகர்ஷி அப்படின்னு சொல்லி. இது கூட ஒரு லெசன் சொல்கிறாங்க மகாபாரதத்தில். வியாச மகர்ஷியோட அந்த உருவத்தை பார்த்துட்டு அவர் ஏன்னா நேராக கடல்லேருந்து வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறாரு ரூமில், அப்படியே ரூமுக்கு வந்து நேராக வந்துடுறாரு. அதை பார்த்த உடனே அம்பிகாவை அனுப்புகிறாரு. அம்பிகா அதை பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப விகாரமாக இருக்கார் அப்படின்ட்டார். ஜடாமுடியோட இருந்து பார்த்துட்டு பயந்துடுறாரு. இதை வந்து ஆச்சாரியாஸ் வந்து விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க அப்படின்னா,
நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கூட ஏதாவது ஒரு விபத்து வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சேலஞ்சஸ் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? உடனே கண்ணை மூடிடுவோமா? அந்த பாரத்தை வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது, சகிச்சிக்க முடியாமல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நம்மளால என்ன பண்ணுவோம்? இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு விலங்கு இருக்குது, அது பேர் ஆஸ்ட்ரிச்ன்னு சொல்லி பேர், ஆஸ்ட்ரிச். இந்த ஆஸ்ட்ரிச் வந்து என்ன பண்ணோம்னா, காட்டில் எப்போ சிம்மம் வருதோ, சேஸ் பண்ணிட்டு எப்போ வருதோ சிம்மம், இந்த ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணும்? தன்னோட தலையை வந்து பூமிக்குள்ளே விட்டுரும். தன்னோட தலையை வந்து பூமிக்குள்ளே விட்டுருமா. ஏன்னா அந்த சிம்மத்தை பார்த்தா அவ்வளோ பயம். அந்த பயத்தினால என்ன ஆகுது? அது பார்த்துட்டே இருந்தால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் பயம். அதனால என்ன பண்ணும்? இது அதோட நேச்சர், அது தன்னோட தன்மை, அது சுபாவம். தலையை பூமிக்குள்ளே போய் சொருவிடுமா. ஆஸ்ட்ரிச் என்ற ஒரு கருப்பாக இருக்கும் அந்த ஒரு விலங்கு. நம்ம கூட என்ன செய்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பயம் வந்துட்டால் நம்மளால் தாங்க முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்று அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம், இல்லை அப்படியே இப்படி கண்ணை மூடிடுவோம். முடியாத பயனால் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆச்சாரியாஸ் என்ன விளக்குறாங்கன்னா, பயம்ன்றது வந்து 3 வகையான பயம் இருக்கா. பயம்ன்றது 3 வகையான பயம் இருக்கா. இந்த 3 பயம் தான் நம்மளை எப்பவும் வந்து வேடையாடிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பயம் வந்து பப்ளிக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறது. பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணும்போது பயங்கரமான நம்மளுக்கு பயம் இருக்கும். பப்ளிக் ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது பேச முடியாது அவங்களால. எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன பேசணுன்றது நல்லா தெரியும். ஒரு மேடையில் வந்து ஒருத்தர் டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் உடனே டான்ஸ் பண்ண முடியாது. டான்ஸ் கூட ஆடிடலாம், பரவாயில்ல. ஆனால் பேச முடியாது. பேசுறது ரொம்ப கஷ்டம். அவர் பேச்சாளராக இருக்கணும், இல்லை அவருக்கு அனுபவம் இருக்கணும். இல்லை அப்படி இருந்தால் தான் அவர் பேச. இல்லை முதல்ல பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் அவன் பப்ளிக்கை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஆச்சாரியாஸ் என்ன விளக்குறாங்கன்னா, எந்த பயத்தையும் வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும், அதில் கையாளணும். எப்படி வந்து இது ஃபேஸ் பண்ணுறது, இதுக்கு யாரை பிடிச்சா சரியான நம்மளுக்கு வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, உபதேசத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயத்துக்காக நம்ம ஓடிடக்கூடாது. அது டைரெக்டாக ஓப்பனாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 3 பொருள் சொல்கிறாங்க: ஆப்டிமிசம், பெசிமிசம், ரியலிசம். ஆப்டிமிசம் அப்படின்னா எது நல்லதோ அது வந்து எடுத்துக்கிறது. பெசிமிசம்னா எது வேர்ஸ்ட்டு, எது வர்ஸ்ட்டு அந்த வர்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறது. ரியலிசம் வந்து ரியலாக லைஃப்பில் எப்படி செயல்படணுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் பகவத்கீதை நமக்கு டீச் பண்ணுது. நீ ரியலிஸ்ட் ஆகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆப்டிமிசமும் இருக்காத, பெசிமிஸ்டாக இருக்காத, ரியலிஸ்டாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2வது பயம், ஒன்று வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பயம். 2வது பயம் வந்து உயர்ந்தமான இடத்துல வந்து பறந்து போகிறது. அந்த பறந்து போகும்போது நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளைட்டில் போகும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது எத்தனையோ பேர் பயந்துடுவாங்க. அந்த டேக் ஆஃப் பண்ணும்போது அப்படியே பயந்துடுவாங்க. அந்த மாதிரி எந்த விஷயத்தில் ஃப்ளைட் பண்ணுறோம், இல்லை எந்த விஷயத்தில் நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்போ ஒரு 25 அந்தஸ்து மாடி மேலே போய் நின்றுட்டு நம்ம கீழே பார்த்து எப்படி இருக்கும்? அப்படியே தலையை சுற்றும். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தலை சுற்றுற வியாதி இருந்தால் நீ போய் மேலே ஏறி நின்றுட்டு பார்க்காத, டெரஸ் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயம், இது ஒரு பெரிய பயம் நம்மளுக்கு. அதே மாதிரி 3வது பயம் வந்து முக்கியமான பயம், இதுதான் எல்லாருக்குமே, மரணம், மிருத்யு. இந்த எப்போ தான் ஒருத்தர் ஏதாவது ஒரு செய்தி வந்தாலே போதும், நம்மளுக்கு மரண செய்தி வந்தாலே நம்மளுக்கு பயம் ஆகிடும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளுக்கு எப்போ வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு பயம். யாருக்காவது ஒருத்தர் ஒரு வியாதி வந்து அதை பற்றி சொன்னாலே நம்மளுக்கு அடட அப்படியே உஷாராயிடுவாங்க. நம்ம அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. அது ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. அவ்வளோதான். சும்மா மசானத்தில் போனாக்கா ஐயோ நம்மளும் மசானத்தை வெளியே வந்து அவ்வளோதான், மறந்து போயிடும். அந்த மசானத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம இனிமேல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். உடனே நெக்ஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாலே போதும், யாராவது ஒருத்தர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு அப்படியே மறுபடியும் ஃபங்க்ஷன் அப்படியே என்னென்ன அனுபவம் பண்ணுமோ எல்லாமே அனுபவிச்சுட்டே இருக்கும். அப்புறம் அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை, விட்டுடுவோம். மறுபடியும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி செய்தி வந்து அங்கே மசானத்துக்கு போனால் பிரபு சொன்ன மாதிரி மறுபடியும் பயம் வந்துடும்.
எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட போகுதா. ஹாஸ்பிட்டல் போனால் தான் பயம் நிறைய வரும். ஹாஸ்பிட்டல் போனாலும் போதும், இந்த எமர்ஜென்சி வார்டுக்கு போகணும் முக்கியமாக, அங்கே போனாலே போதும். அதனால் இந்த எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா ஆச்சாரியாஸ் வந்து பயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம எடுத்துக்கிறோமோ. இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் எப்படி இஎம்ஐ கட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வந்து பயத்தை வந்து இது இஎம்ஐ மாதிரி நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம். மாதம் பயந்து ரொம்ப சொல்கிறாங்க, பயந்தே சாவுறோம். ஸோ அதனால் அந்த பயத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே பயப்படக்கூடாதுன்றாங்க. எப்போ நம்மளுக்கு வந்து பயம் வராது அப்படின்னா பகவானோட நாமத்தையும் பகவானோட பக்தர்களோட சாங்கியத்தை நம்ம எப்போ எடுத்துக்கிறோமோ அப்போ உண்மையான பயம் நம்மளுக்கு போயிடும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே அவர் இருக்காருன்ற ஒரு தைரியம் வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். கரெக்டு, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இப்போ யாரும் எனக்கு வேண்டாம், எனக்கு பகவான் இருக்காரு, அவரோட அருள் இருந்தால் போதும், பக்தரோட அருள் இருந்தால் போதும். ஸோ இப்படி வியாச மகர்ஷி வந்து இந்த பகைச்சிக்கிறது, அப்புறம் வந்து பயத்தை பற்றி சொல்கிறது, பயத்தை பற்றி வந்து அம்பாலிக்காவை வச்சு இதை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வெளிப்படையாக ஒரு பயம் இருக்குது, உள்படையாக ஒரு பயம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதுவும் பயம் இல்லைப்பா, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன்ப்பா என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் உள்ள பக்கன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் உள்ளேயே பயம் அவங்களுக்கு, வெளியே வந்து தைரியமாக இருப்பாங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க, வெளியே யாருக்குமே சொல்ல மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆயிடுது, எனக்கு என்ன ஆயிடுது, அவங்களுக்கு என்ன ஆயிடுது, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுது, என் பேரனுக்கு என்ன ஆயிடுது, என் மாப்பிளைக்கு என்ன ஆயிடுது, அவங்களுக்கு என்ன ஆயிடுது, இவங்களுக்கு என்ன ஆயிடுது. இது நேச்சுரல், எல்லாருக்குமே வந்துடும். எவ்வளோதான் நம்ம சாதனை செஞ்சாலும் இது வந்துட்டு இருக்கு. ஆனால் சாதனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டா அந்த பயம் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். இது ஏன்னா கீதையை வந்து நம்ம சரியாக செயல்படுத்தாமல், நம்ம வாழ்க்கையை வந்து செயல்படுத்துறதில்ல, நம்ம என்ன சொல்கிறது, அதை வந்து கொண்டு வரதில்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து அப்ளிகேஷன் இல்லை. அந்த நான் ஒரு உடல் கிடையாது, நான் ஒரு ஆன்மான்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டாலே அப்போ என்ன ஆகும், ஸ்லோவாக அந்த பயம் இல்லாமல் நம்மளை விட்டு போயிடும். அதனால் பாருங்கள், உண்மையான ஒரு ஆச்சாரியாஸ், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் வந்து ஒரு செய்தி வந்தால் கூட பயப்பட மாட்டாங்க, மிருத்யு செய்தி வந்தால் கூட பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் உண்மையாக அங்கேயே இருக்கார், அவருக்கு ஒன்றும் சாவு கிடையாது. அவர் இன்னொரு தேகத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். இன்னொரு உடலுக்கு போக போகிறார், அவ்வளோதான். அதனால் உண்மையான வைஷ்ணவர் வந்து யாரையும் கண்ணீர் போட மாட்டாங்க. கண்ணீர் போடாமல் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக வந்து கீர்த்தன் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த ஆத்மாவை வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழியில் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்களே தவிர என்றைக்கும் வந்து கண்ணீர் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னொன்று, பகவான்கிட்ட கூட முன்னாடி நின்று நம்ம வந்து கண்ணீர் போடக்கூடாது. யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்தேன் நம்ம கோயிலே வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்போ அது பண்ணக்கூடாது. பகவான்கிட்ட நம்ம வந்து பேசணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எப்படியாவது சால்வ் பண்ணி கொடுங்க, எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து எனக்கு என்ன தீர்வு, என்னதான் இதுக்கு என்னதான் தீர்வு, நான் என்ன பண்ணணுன்றது வந்து நம்ம கேட்கலாம், பகவான்கிட்ட பேசலாம். ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் பகவான்கிட்ட நம்ம பேசணும், ஒரு நாளும் தவறாமல் நம்ம பகவான்கிட்ட பேசணும். ஏன்னா நம்மளுக்குன்றது வேறு யாருமே கிடையாது, எல்லாமே இன்றைக்கி வந்து நாளைக்கு போகிறவங்க தான். இல்லை நம்மளை வந்து தூரம் போட்டு அந்த பக்கம் போடான்னு சொல்லி டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க, நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நிலைமை இருக்குது. அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு, அவர் ஒருத்தர் தான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து நிழல் மாதிரி இருப்பாங்க, நம்மளுக்கு நிழல் மாதிரி நம்ம கூடையே இருந்து வருவாங்க. அவர் நிழல் மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அவருக்கு என்ன பிடிக்கணுமோ பிடிக்குதோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். பாகவதம்ல ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க, 2வது அத்தியாயத்தில் 1st கேண்டோவில், தர்மஸ்தானுஸ்த பும்சம் விஸ்வக்ஷேன கதாசுன நாத் பாதையோ யதி விரதம் ஸ்ரமயேவஹி கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்கிற ஒரு செயலும் ஒரு செயல் ஒரு வார்த்தையும் வந்து பகவானுக்கு சார்ந்ததாக இருக்கணும், அவரோட உறவாக இருக்கணும், அவருக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லாதது வந்து எதுவுமே நீங்கள் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு, உங்கள் லேபர் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூ போடுறாங்க ஏகாதசி, யாருக்காக, கோயில் நல்லா இருக்கணும். கோயிலுக்கு யார் எஜமானே, பகவான் தான் எஜமான். ஸோ அவருக்கு பிடிக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணால் பக்தர்கள் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்குது, அதனால தான் அவங்க செய்யுங்களா. அது அந்த மாதிரி ஒரு செயல், எதை பண்ணாலும் அவருக்காக, அவர் சேவைக்காக,
அவரோட திருப்பாதையில் வந்து நம்ம வந்து அடக்கலம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணணுமே தவிர நம்மளுக்காக மற்றவங்களுக்காக நம்ம செய்யவே கூடாது என்றைக்குமே. இதுதான் பாகவதம் நம்மளுக்கு டீச் பண்ணுது. அதான் ஸ்ரமயேவஹி கேவலம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு செயலும் ஒரு நொடியும் வேஸ்ட் அப்படின்றாங்க. எப்போ அவருக்காக பண்ணாமல் இருந்தா, இப்போ நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நாள் கூட சாஸ்வதமாக இருக்க போகிறது இல்லை, எதுவுமே இருக்கிறது இல்லை, நம்ம கூட எதுவுமே வரப்போகிறதும் இல்லை. நம்ம கூட வரப்போகிறது ஒரே ஒரு பொருள் தான் வருது. என்னது? நம்ம பண்ணுற பக்தி சேவை மட்டும்தான், நம்ம பண்ணுற தர்மம் தான். தர்மனா எடுத்து பாக்கெட் காசு எடுத்து பிச்சைக்காரங்க போடுறது கிடையாது தர்மனா. உண்மையான பரவதர்மம் என்னன்னா, பாகவதத்தை படித்து பாகவதத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதை அப்ளை பண்ணணும், கடைப்பிடிக்கணும், அதை கடைப்பிடிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். அதான் உண்மையான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகவதத்தில். ஸோ அதனால் இந்த அம்பாலிகாவோட அந்த செயல், அந்த பண்ண செயல், அந்த கண்ணு முன்ன உடனே நம்மளுக்கு அந்த பயம்ன்றது வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். எப்படி டீல் பண்ணுறதுன்றது நம்ம கற்றுக்கணும். யார்கிட்ட போனால் இதை வந்து நம்ம நல்லா டீல் பண்ணலான்றது வந்து நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பயம் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்படியே முகம் எல்லாமே ஒரு மாதிரி சோர்ந்து போன முகம் மாதிரி ஆகிடும். என்னடா பண்ணுறது? அடட. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு குரு கிட்ட ஒரு சீடர் போய் சொல்கிறாரு, சுவாமி குருஜி, எனக்கு இருக்கிற இந்த என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது குருஜி அப்படின்னு. எனக்கு மட்டும்தான் அத்தனை கவலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குருஜி சொன்னாங்க, எத்தனை கவலைகள் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால், சொல்ல முடியாத அளவுக்கு கவலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேலை செய்யி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா, அது தந்தியில் அந்த ஒரு 10 கிலோ இது சமைக்கிற மாதிரி ஒரு கல் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போனாங்க, அந்த கல் கொண்டு வந்தார். இந்த கல் அப்படியே தூக்கினே இருக்குது. உன்னால் எவ்வளோ நேரம் தூக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தூக்கும் அப்படின்னாங்க. இல்லை குருஜி முடியாது, 10 நிமிஷம் கூட என்ன முடியாது, 10 செகண்ட் கூட என்னால் முடியாது. அப்போ என்ன செய்கிற? கீழே வச்சிடறேன். கீழே வச்சிட்டாரு. இப்போ இது உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா கவலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? சமைக்கக்கூடாது, எடுத்து கீழே வச்சு என்ன ஆகும்? பாரம் குறைஞ்சிரும். அதை பற்றியே நோண்டி அதை பற்றியே யோசனை பண்ணி, அதே கையால் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? கவலை ஜாஸ்தி ஆகும். பயந்து கொண்டே இருந்தால் கவலை ஜாஸ்தி ஆகும். அந்த பயத்துக்கு என்ன ரூட், என்ன அதுக்கு என்ன ரெமெடி, என்ன அதுக்கு என்ன ஔஷதம்ன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர அதை பற்றியே நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அது யோசனை பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கவலைகள் ஜாஸ்தி ஆகும், மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி பாரமும் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அதனால் அவர் அந்த பாரத்தை வந்து பகவான்கிட்ட சொன்னால், அவர் ஏதோ ஒரு விஷயம், நம்ம உண்மையாக ஒரு பக்தனாக இருந்தால் பகவானுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம அங்கிதம் பண்ணால், சமர்ப்பணம் பண்ணால், கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி நம்மளுக்கு அவர் காமிச்சு கொடுப்பாரு அப்படின்றது வரும். கண்டிப்பாக செய்தி வரும். அது யார் மூலமாக வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது. பகவானே அவர் அனுப்புவார், குருவை அனுப்புவார், பக்தர்கள் அனுப்புவார், வைஷ்ணவர்கள் அனுப்புவார், இல்லை சாஸ்திரம் மூலமாக நம்மளுக்கு வந்து படிக்கும்போது எத்தனையோ பேருக்கு சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி தெரியும் நினைக்கிறேன், மகாராஷ்டிராவில் பெரிய தியாகி, நாட்டுக்காக தன்னோட வாழ்க்கையை சமர்ப்பண பெரிய தியாகி. அதே மாதிரி உண்மையான பக்தர், சீடர், உண்மையான நம்ம இல்லை இவர் யார் பாரு, சந்த துக்காராமோட சீடர். சைத்தன்ய மகாபிரபு கூட அவர் பார்த்துருக்காரு. அந்த மகாபிரபு போகும்போது அவர்கிட்ட ஒரு பேசி இது பண்ணியிருக்காராம். சந்த துக்காராமோட சீடர் இவர். ஒரு நாள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு மாதாஜி ஒரு குடிசையில் வந்து பகவானோட படம் வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு உட்காந்துருக்காரு சாப்பிட்டுட்டு. அப்போ அந்த சத்ரபதி சிவாஜி அங்கே போகிறாரு. அவ்வளோதான், முடிச்சிட்டேன், 2 மினிட்ஸ். சத்ரபதி சிவாஜி அங்கே போகிறாரு. அம்மா கொஞ்சம் தாகமாக இருக்குது, பசியாக இருக்குது, ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார். சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அடடா வாங்க உள்ளே வாங்க, யாருன்னு தெரியாது, உள்ளே வாங்கன்னு சொல்லி உட்காந்து அப்படியே உடனே இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றணும், பரிமாறணும். சாம்பார் எப்படி பரிமாறுதுன்னு சொல்லி இவர் சும்மாவே இருக்கார். அப்போ அந்த அம்மா சொல்கிறது, பாருங்கள், அந்த சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதம் நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி செஞ்சுக்கோங்க, குழி மாதிரி செஞ்சு சாம்பாரை வந்து வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு பெரிய சாட்சாத்காரம் இருக்கு.
அவங்க கோட்டையில் வந்து அவங்களோட அந்த ஃபென்சிங் பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டரில் வந்து பக்கத்தில் இருக்கிற அரசர் வந்து இவங்களோட ராஜ்யத்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காரு. அடிக்கடி ஒரு கிட்ட சண்டை போட்டுகிட்டே வந்துட்டே இருக்காரு. அப்போ உடனே அவருக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்பார் வந்து சாதத்துலேருந்து வெளியே வராமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, குழி பண்ணிவிட்டு அதை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு செய்தி கொடுத்தாங்க பாருங்கள். உடனே சாப்பிட்டு ஓடு கோட்டையில் இருக்கிற எல்லாம் பந்தோபஸ்து பண்ணிட்டாங்க. அந்த சாம்பார் என்ன, அதான் இந்த ராஜ்யம், அவரோட ராஜ்யம். அந்த சாதம் வந்து அந்த இது பண்ணாங்க இல்லையா, அதான் காம்பவுண்ட் பாதுகாப்பு. எல்லா இடத்துலையும் வேலி எல்லா இடத்துலையும் வேலி போட்டார். வேலி போட்ட உடனே அந்த அரசர் வந்து வாபஸ் போயிட்டார். ஒரே செய்தி, எவ்வளோ அதில் இது இருக்கு பாருங்கள், எவ்வளோ சாராம்சம் இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கூட பகவத்கீதா பாகவதம் படிக்க என்ன ஆகுதுன்னா, பகவான் நம்மளுக்கு ஒரு செய்தியை கொடுப்பாங்க. அந்த ஒரு செய்தியில் நம்ம வந்து மாற்றத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு செய்தி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்கலாம்? கேள்விகள் ஏதாவது புரியலன்னா கூட நீங்கள் கேட்கலாம், தைரியமாக தாராளமாக கேட்கலாம். ஒன்றும் யாரும் தப்பாக நினைக்கிறது இல்லை. இங்கே நீங்கள் கேள்வி கேட்டால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன டைம் இருக்கும்? டைம் ఏందైపోయినా ఇక్కడుందా? నేను దాన్ని చూస్తాను. సెల్ போடணும். நம்மளை மாதிரி வீக் ஆகிட்டு, நம்ம மைண்ட் மாதிரி வீக் அது. ஓகே, ஜபம் பண்ணிடலாம். ஒரு மந்திரம், ஒரே ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ண மந்திரம். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். எவ்ரி தர்ஸ்டே கிளாஸ் இருக்கும், எவ்ரி ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் சொன்னால் எல்லோரும் வந்து கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கூட மாற்றம் வரலாம். அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களை வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னா, துணி கொடுக்குறதோ, இல்லை பணம் கொடுக்குறதோ, இல்லை புக்ஸு கொடுக்குறதோ, பென்சில் கொடுக்குறதோ, ரப்பர் கொடுக்குறதோ, இந்த மாதிரிலாம் எதெல்லாம் ஹெல்ப் கிடையாது. உண்மையாக அவங்க ஹெல்ப் பண்ணால் நம்ம ஆன்மீகமான சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம மைண்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போகலாம் லைஃப்பில். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ग्रंथरा श्रीमद् भगवद गीता की, श्री राधा कृष्ण भगवान की, लक्ष्मी नरसिंह देव भगवान की, श्री श्री गोपेश्वर महादेव की, योग मैया की, श्रील प्रभुपाद की जय. और प्रेम. ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर, श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम. காலையில் போட வேண்டியது இப்போ போடுறாங்களா இல்லை நாளைக்கு போடுறாங்களா? இது இன்னைக்கு எத்தனை நாள் அப்படியே இருக்கு? ஒன் டே அப்படியே வைக்கலாமா? ஒன்றும் ஆகாது. சாமந்தி 2-3 நாள் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஹரே கிருஷ்ண ஏகாதசிக்கு பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் ராம் ராம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் ராம் ராம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ராம். హరే కృష్ణ కృష్ణ హరే హరే రామ 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 రామ. హరే కృష్ణ. మీరు దీక్ష తీసుకొని వచ్చారా మహారాజే? మీరు దీక్ష అయిపోయినా మీదే? హరే కృష్ణ ఆపదేనా? హరే కృష్ణ. ఓ అన్నికి கொடுத்தாரா? హరే కృష్ణ 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 హరే హరే రామ రామ రామ. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நீங்கள் மாலை எடுத்துருங்க, எடுத்துருவாங்க, கொண்டு வாங்க. வேலைக்கிழமை கொண்டு வாங்க. எப்போவும் வேலைக்கிழமை ஒரு ரவுண்ட் சேன் பண்ணுவோம். எல்லோரும் கூட சேன் பண்ணுவோம், பக்தர்கள் கூட. இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். பக்தர்கள் கூட பண்ணுறது வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண
Hare Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare 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 Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Hare. Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Ram. Hare Krishna. இதுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த ஊருக்கு போயிட்டாங்களா? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம். குறைஞ்சிருச்சே பனி. முன்ன மாதிரி அவ்வளோவா இல்லை இப்போ இல்லை, குறைய குறைஞ்சிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. எக்ஸாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம். Hare Krishna 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 Hare Hare Ram Hare Ram. Hare Krishna 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 Hare Ram Hare Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Hare Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Hare Ram Ram Ram. Hare Krishna 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 Hare Hare Ram Hare Ram. Hare Krishna 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 Hare Ram Hare Ram Ram.